அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468. இது என்னடா நண்பன் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நிலவுங்க, வானத்தில் உள்ள நிலவு. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் இதே மாதிரி தாங்க இருக்கா? ஒரு அதிசயமாக கேட்கல. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மேகம் மூட்டம் அது மாதிரி எதாவது இருக்கான்றது தான் நான் கேட்குறேன். வானத்தில் எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது நிலவு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதுக்காக ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ எந்த ஒரு மேகமும் இல்லை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிலவு மட்டும்தான் தெரியுது. அதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கிற ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறவங்களும் தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்கனாக்கா வானத்தில் நிலவு காட்டும் பார்த்திங்களா, அது தாங்க. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு வானத்தில் மேகம்லாம் எதுவும் இல்லாத கிளியர் நிலவாக தான் இருக்குது. ஸோ நிலவு எங்கேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கா. ஓகே, புரிஞ்சுக்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ உங்கள் இடத்துல எப்படி இதுன்னு சொல்லி தான் அதை தான் கேட்டேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 மணி ஆகிட்டுருக்கு, நைட் 7:30 மணி ஆகிட்டுருக்கு. நான் வேலையை விட்டாச்சு, வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய டைம் இது. சரி, அதனால் நிலவை பார்த்து ஒரு பதிவு போடலாம், நம்ம நண்பர்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் கோட் இல்லை, ஜெர்கினை போட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்று மாதிரி இங்கே சில்னஸ் காற்றடிக்குது. ஸோ அதனால தான் இந்த ரெயின் கோட் போட்டு ரெயின் கோட் இல்லை, ஜெர்கின் போட்டு பேசிட்டுருக்கேன். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. வாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் 9468. பாய், சியோ. ஓகே, பாய், சியோ.